இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் 11வது வசனம் நம்ம வாசித்த அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். நீர் உள்ளந்தெரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். ஆண்டவருடைய கிரியை இந்த வருஷம் முழுவதும் அதிசயமாய் இருந்தது. ஆமென், ஆமென். சில நேரத்துக்கு அவருடைய கிரியை நமக்கு வித்தியாசமாக இருக்கலாம். ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது எல்லாமே அதிசயம். ஆமென். அதை நேர்த்தியாய் அதை நம்மளுடைய வாழ்க்கைகளிலே நிறைவேற்றுகிறதிலே அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு நாட்கள் போக போக ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்தினார் அப்படின்னு நினச்சி பார்க்குறப்ப நம்மளுடைய இருதயம் பூரிக்கும். ஏன்னா அவருடைய கிரியை ஒவ்வொன்றும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய், நாம் அவரை துதிக்கும்படியாய் அது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த கால வேளையிலும் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கிறிஸ்மஸ் அன்னைக்கு, கிறிஸ்து பிறந்த நாள் அன்று, இன்றைக்கு டிசம்பர் 25ஆம் தேதி நமக்கு இந்த இடத்துல 10 மணிக்கு சர்வீஸ் நடைபெறும். அதனால் நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ளும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அன்றைக்கு நமக்கு இந்த சர்வீஸ் முடிந்ததுக்கு பின்பதாக இங்கே அன்பின் விருந்து இங்கே கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அதில் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனால் கொஞ்சம் டைம் செலவு பண்ணி ஆண்டவரை அன்றைக்கு நாம் நல்லா துதித்து ஆண்டவரை ஆராதித்து அந்த நாளை தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் கடந்து வரும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாட்ச்நெட் சர்வீஸ் 31st அன்னைக்கு நைட்டு இங்கே 10:30க்கு அந்த சர்வீஸ் நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால நன்றியுள்ள இருதயத்தோடு அதுக்கு ஆயத்தத்தோடு நீங்கள் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். யாராவது சாட்சி சொல்ல வேண்டுமானால் நீங்கள் அதை முன்கூட்டியே எங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓகே, நாம் செய்திக்கு நேராய் கடந்து செல்லலாம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், இனி நாம் தீங்கை காண்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், அதை குறித்து நாம் என்ன செய்தோம்? நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்வார், எப்படிப்பட்டவர்களை எல்லாம் சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த வாரமும் நாம் தியானிக்கும்படியாய் 20ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாரம் நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சிறையிருப்பை திருப்பும்போது அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் கண்கள் காண, நம்மளுடைய கண்கள் காண தேவன் நம்மளுடைய சிறையிருப்பை திருப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய கண்களும் காணும், தேவன் நம்மளுடைய சிறையிருப்பை திருப்புகிறதை நம்மளுடைய கண்களும் காணும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய கண்களும் காணும். ஆமென்,
ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, தேவன் நம்முடைய சிறையிருப்பை தேவன் திருப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தில் ஆண்டவர் அழகா சொல்றாரு, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது, ஆமென், நான் திருப்புவேன் அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். யாருடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார்? சிறையிருப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிறையிருப்பு ஒரு மகிமையான காரியம் கிடையாது. சிறைப்படுத்துதல், சிறையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மகிமையான காரியம் கிடையாது. அது ஒரு அவமானத்தின் அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு வெட்கத்தின் அடையாளம். சிறையில் இருக்கிற வந்தவங்க நான் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தேன், நான் சிறைப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பெருமையை என்ன சொல்ல முடியாது. அது ஒரு அவமானத்தின் அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது, எப்படிப்பட்டவர்கள் அதில் சிறையில் எப்படி அவர்கள் நடத்தப்படுவார்கள் அப்படின்னு சொன்னால், ஆமென், நம்ம வாசிக்கப்படுகிறோம், சிறுமைப்படுத்தப்படுவார். சிறையில் சிறுமைப்படுத்தப்படுவார். சிறையில் ரெட் கார்பெட் விரித்து ரொம்ப இதாக அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, கனப்படுத்தி என்ன செய்ய மாட்டாங்க, நடத்த மாட்டாங்க. அந்த இடத்துல சிறுமைப்படுத்தி தான் ஜனங்களை என்ன செய்வார்கள், அவர்கள் நடத்துவார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம், அந்த இடத்துல இருந்துட்டு வந்தால் ஆமென், நிந்தனை இருக்கும். நான் அதுக்கு நிந்தனை நிமித்தம் அவர்கள் வெட்கப்பட்டவர்களாக என்ன செய்வாங்க, இந்த தேசத்தில் அவர்கள் சுற்றி வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது ஒரு மனுஷனுக்கு சிறைப்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு நல்ல ஒரு பேர் கிடையாது. ஆமென், ஒரு மகிழ்ச்சியான சம்பவமோ ஒரு மகிழ்ச்சியான காரியமோ கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம், நாங்கள்லாம் சிறைப்படலை பிரதர், நாங்கள்லாம் இது வரைக்கும் சிறைக்குள்ளே போனதில்லை, அதனால் அந்த அனுபவம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இன்றைக்கு ஒரு கூட்டத்தார் தாங்கள் தவறு செய்ததினாலே அவருடைய பிரதிபலனாய் அதை என்ன செய்கிறார், சிறையை அனுபவிக்கிறார்கள். தவறு செய்ததின் நிமித்தம் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். அப்போ பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படிங்கிற மாதிரி, பாவம் செய்தது நிமித்தம் அவர்கள் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு இருந்தால் அந்த நியாய தீர்ப்பின் பலன்தான் சிறைப்படுதல். ஆமென், சிறையில் இருக்கிற காரியங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரு கூட்டத்தார் தாங்கள் செய்த தவறினாலே நியாயம் தீர்க்கப்பட்டது நிமித்தம் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். ஒரு சிலர் அவங்க தவறே செய்யாவிட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அநேக சிறைக்குண்டான அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சிறைக்குண்டான அனுபவம்னா என்ன? ஆமாம், சிறை அனுபவம் என்பது உலகத்தில் இருக்கிற மனிதர்களை விட்டு பிரித்து தனியே அடைத்து வைப்பது தான் சிறைப்பட்ட வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உலகத்தோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்படுத்த முடியாது, தொடர்பு இருக்க முடியாது. ஆமென், ஒரு தனிமையான வாழ்க்கை. தாங்கள் சுயாதீனமாய் எதுவுமே அவர்கள் என்ன செய்ய முடியாது. ஆமென், தாங்கள் விரும்பினதை அவர்கள் நிறைவேற்றி கொள்ள முடியாது. அப்போ சுயாதீனம் அல்லாமல் ஜனங்களோடு அவர்கள் கலவாமல் தனியே அடைக்கப்பட்டு வெட்கப்பட்டு கூனி குறுகி இருக்கிற இடம்தான் சிறையான வாழ்க்கை. ஆமென், ஆமென். இன்றைக்கு அநேக சிறைக்கு வெளியே இருந்தாலும் அநேக சிறை போன்ற வாழ்க்கையிலே அநேகர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அநேகருக்கு சில காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது சிறைக்குண்டான ஒரு கசப்பான காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதை நம்மளால் நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இது எனக்கு ஒரு கசப்பான வாழ்க்கை பிரதர், ஒரு கசப்பான அனுபவம் அப்படின்னு சொல்லுகிறது தான் இந்த சிறையினுடைய அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. அநேகருக்கு அவர்கள் பாவத்திலே சிறைப்பட்டு போயிருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தில் அவர்கள் என்னப்பட்டு இருக்கலாம், சிறைப்பட்டு இருக்கலாம். பாவத்தின் பிடியிலே அவர்கள் அகப்பட்டு இருக்கலாம். அவர்களை விடுவிப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு சிறையின் அனுபவம். பாவத்திலே மாட்டிக்கொண்டு பாவத்துக்கு அடிமையாக இருப்பது ஒரு சிறையின் அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. சில பேருக்கு வியாதிகள் இருக்கும், அந்த வியாதியிலிருந்து அவங்க வெளியே வர முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வியாதி அவர்களை சிறைப்படுத்தி இருக்கும். அவர்களை குணமாக்குவதற்கு எத்தனையோ மருந்துகள் மாத்திரைகள் கொடுத்தோ அவர்கள் என்ன செய்ய முடியாது,
விடுதலையாக்க முடியாது. ஆமென். அது ஒரு சிறையான ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சில குடும்பங்கள் சில பேருக்கு அது சிறை போல காணப்படலாம். ஆமென். சில தனிப்பட்ட நபர்கள் அவர்களுக்கு சிறை போன வாழ்க்கை போல அது காணப்படலாம். இப்படி சிறைப்பட்ட வாழ்க்கை என்பதற்கு அநேக அடையாளங்கள் இருக்கின்றன. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டுமானால் இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற மனுஷன் அவன் வெளியில வருவது என்பது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. ஏன்னா அவனுக்கு அதுக்கேற்ற சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சில நேரத்துக்கு என்ன செஞ்சிருவான், அவன் தன்னுடைய காரியத்தை யூஸ் பண்ணி அவன் வெளியில வந்துருவான். ஆமென். எத்தனையோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிற எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, பிரதர் நான் எந்தவித தப்புமே நான் பண்ணலை, எனக்கும் இந்த காரியத்துக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அநேக அப்பாவிகள் தான் இன்றைக்கு அநேக சிறைச்சாலைகளிலே நிறைந்திருக்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் கூட சீரியாவில் ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி உண்டானது நிமித்தம் சீரியாவில் இருந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்க அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா விடுவிக்கப்பட்டாங்க. கடந்த 10 வருஷத்துக்கு மேலாய் ஆமென் சம்பந்தமே இல்லாமல் இருந்தவர்கள் கொடூர குற்றவாளிகள் அநேகர் என்ன செய்தாங்க, விடுவிக்கப்பட்டாங்க. சிறை அனுபவம் என்பது நம்பிக்கையற்ற வாழ்க்கைக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த நேரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர்களுக்கு தெரியாது. ஆமென். நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்பதற்கு காரியம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை கிடையாது. ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை தான் சிறையின் அனுபவம். ஆமென். ஆமென். எந்த மனுஷனும் பாவத்தில் அகப்பட்டுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் ஆமென் அவன் பிசாசுனுடைய கைகளில் மாட்டிக்கொண்டால் அவன் மீண்டு வருவது என்பது அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆமென். இயேசு ஒருவரை தவிர அதிலிருந்து வேற யாராலும் அவனை மீட்டு எடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. சில வியாதிகளும் அப்படிதான், அதில் இருந்து மீண்டு வருவோம் என்கிற நம்பிக்கை அநேகருக்கு அது இல்லாமையே போய்விட்டு விடுகிறது. ஆமென். அவர்கள் சிறையிலே மடிந்து போகிறவர்களைப் போல என்ன செய்கிறார்கள், மடிந்து போகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது கூட 40 வருஷமாய் ஒரு சப்பானி தேவாலயத்திலே அவன் என்ன செய்திருந்தான், அவன் வெளியில அவன் என்ன செஞ்சான், காத்து கிடந்தான். ஆமென். 40 வருஷம் அவனுடைய வாழ்க்கை சப்பானியாகவே போய்விட்டது. ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு கொடுமையான வாழ்க்கை என்பதற்கு நான் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வியாதி ஒரு மனுஷனை பிடிக்குமானால், ஒரு காரியத்துக்கு அவன் அடிமைப்பட்டு விட்டால், ஒரு காரியத்தில் அவன் முடங்கி போய்விட்டால் அவனால் திரும்ப எழும்பி என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. 40 வருஷம் அவனுடைய ஆயுசில் பாதி நாட்களுக்கு மேலே அவன் என்ன செய்கிறான், சப்பானியாவே தேவாலயத்தின் வாசலில் அவன் சேர்ந்திருக்கிறான். அவன் இருக்கிறான். நம்ம இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், 38 வருஷமா பெதஸ்தா மண்டபத்தில் குளத்துக்கு கரையில் ஒரு மனுஷன் என்ன செஞ்சிட்டு இருந்தான், உட்கார்ந்துட்டு இருந்தான். எப்போவாவது தூதன் வந்து அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குவான், நாம் என்ன செய்வோம், நம்ம இறங்கி போய் நம்ம சொஸ்தம் அடைவோம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த 38 வருஷமாய் அவன் காத்து கிடந்தான். ஆனால் 38 வருஷமாய் அவனுக்கு அந்த சுகத்தை என்ன செய்து கொள்ள முடியவில்லை, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமென். ஆமென். அந்த தூதன் வந்து கலக்கினாலும் இவனுக்கு முன்பதாக வேற யாராவது போய் இறங்கிறதுனால இவனுக்கு அந்த சுகம் என்ன செய்யாமல் போயிடுது, கிடைக்காம போயிடுது. இவன் எவ்வளவு முயற்சித்தும் எவ்வளவு நாள் காத்து கிடந்தும் அந்த சுகத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ சுத்தமாகு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவன் ஒருவரை தவிர வேற யாராலுமே என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது. 12 வருஷம் அடிமைப்பட்டிருந்த ஒரு ஸ்திரியை தேவன் என்ன செய்தார், சுகப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. 8 வருஷம் திமிர்வாதக்காரனை தேவன் என்ன செய்தார், சுகப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்களை தேவன் சுகப்படுத்துவதற்கு, விடுவிப்பதற்கு தேவன் போதுமானவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிறைச்சாலை அனுபவம் என்பது ஒரு கசப்பான அனுபவம். 2வது, யாராலும் விடுவிக்க முடியாத ஒரு அனுபவம், நம்பிக்கையற்ற அனுபவம் தான் சிறைச்சாலை அனுபவம். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை மேலே நம்பிக்கை கொடுப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. ஒரு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. எப்போ அப்படின்னா, அவர்கள் கசப்பு கலந்து கசப்பான நேரத்தில் அவர்கள் துக்கப்பட்டு, அவர்கள் கைவிடப்பட்டு, தேவனால் கைவிடப்பட்டு இருந்த வேளையிலே, அவர்கள் ஒடுக்கப்பட்ட வேளையிலே, நெருக்கப்பட்ட வேளையிலே இந்த வார்த்தை அவர்களுக்கு நேராய் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கசப்பை தேவன் மாற்றினார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கும் பொழுது இனி நீ தீங்கை காண்பதில்லை. இனி உன் வாழ்க்கையிலே கசப்பு என்கிற சிறையிருப்பு இருப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அதனால இனி உன் வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பதில்லை. தேவன் உரியவராய், நம்பிக்கைக்கு பாத்திரராய் உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, ஆமென், ஹல்லேலூயா, எல்லாம் முடிந்தது, இனிமே ஒண்ணுமே இல்லை, யாருமே நம்மளை விடுவிக்க முடியாது அப்படிங்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் ராஜாவாய் உன் நடுவில் இருக்கிறேன், இனி நீ தீங்கை காண்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நான் உன் நடுவில் இருந்து உனக்கு ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்கிறேன், உன் சிறையிருப்பை நான் என்ன செய்கிறேன், திருப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சிறையிருப்பு அநேக விதங்களிலே நமக்கு வரலாம். நான் சொன்னபடி நம்மளுடைய கைகளின் கிரியைகளினாலே, நம்மளுடைய செய்கைகளினாலே நாம் சில இடத்துல சிறையிலே போய் சிறையிருப்பு போன்ற ஒரு வாழ்க்கையில நாம் மாட்டிக்கொள்ளலாம். ஆமென். பாவமா நம்மளை என்ன செய்யாது, பிடிக்காது. நாம் பாவம் செய்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சிறையிலே நாம் என்ன செய்கிறோம், மாட்டிக்கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாவம் நம்மை மேற்கொண்டு விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாவத்தினாலே நாம் சிறைப்பட்டு போயிருக்கலாம், நம்முடைய கிரியைகளினாலே நாமளே போய் அந்த கிரியைகளை என்ன செய்கிறது, மாட்டிக்கொள்கிறது. இன்னொன்று, தேவன் ஒருவேளை நமக்கு அந்த காரியத்தை அனுமதித்திருக்கலாம். அந்த சிறைப்படுகிறமான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கலாம், அனுமதித்திருக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக அந்த காரியத்தை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு சிறைப்பட்டு போய் அந்த இடத்துல அவன் செய்கிறான், அவன் இருக்கிறான். ஆமென். ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாய் அவன் கடந்து போய் சகோதரர்களாலே விற்கப்பட்டு, ஆமென், போத்திபாரின் வீட்டில் அவன் வேலை செய்து தேவன் உயர்த்துகிறது போல அவன் காணப்பட்டாலும் ஒரு காலத்தில் அவன் சிறையிலே அவன் மாட்டிக்கொள்கிறான். ஆமென். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் கசப்பாக இருந்தது. அவன் விடுவிக்கப்படுவதற்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை. ஆனா யோசேப்பு வாக்குத்தத்தத்துக்கு உரியவன், யோசேப்பு ஆசீர்வாதத்துக்கு உரியவன், யோசேப்பு தரிசனத்துக்கு உரியவன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு சிறு வயதிலே தரிசனத்தை கொடுத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அவனோடு உடன்படிக்கை பண்ணி இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் யோசேப்பின் மேலே இருந்தது. ஆனாலும் அவன் ஒரு சிறைக்குள்ளே அவன் மாட்டிக்கொண்டவனாய் அவன் காணப்படுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் பாவம் செய்து அந்த சிறையில மாட்டிக்கொள்ளவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அவன் சிறையில மாட்டிக்கொண்டதனுடைய நோக்கம், தேவனே அந்த அந்த பாதையிலே தேவன் அவனை அனுமதித்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எதற்காகனா, தேவனுடைய நாமம் அவனை கொண்டு மகிமைப்படுவதற்காக. இஸ்ரவேலை குடும்பத்தையும் தேவன் போஷிக்கும்படியாய் தேவனை யோசேப்பை அதன் பாதையிலே தேவன் நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்குள்ளே அநேக சிறையிருப்புகள் இருக்கலாம். ஒருவேளை நம்ம
நம்மளுடைய கிரியைகளினாலே அந்த சிறையிருப்புக்குள்ளே நாம் மாட்டிக்கொண்டுவோமானால், நம்மளுடைய வார்த்தைகளினாலே நம்முடைய செய்கைகளினாலே அந்த சிறையிருப்பை நமக்கு இருக்குமானால், நாம் தயவு செய்து இந்த செய்தி நிமித்தம் நாம் அதை சிந்தித்து பார்த்து இருக்கிற சிறையிருப்பிலிருந்து நாம் மீண்டு வரும்படியாய் நாம் என்ன செய்யணும்? முடிவில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் நமக்கு ஒரு சிறையிருப்பு கொடுக்கப்பட்டு இருக்குமானால், ஆமென், ஹல்லேலூயா, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே உங்க வேலை வந்ததுப்பா, என் சிறையிருப்பை மாற்றுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. செப்பனியா 3:15 நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னீங்கல்ல. இனி நான் தீங்கை பார்க்க கூடாது. இனி நான் சிறைப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இனியும் நான் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. நான் இதுவரைக்கும் ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும். எனக்கு நீங்க சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க பலனை கொடுங்க ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை எனக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிப்போமானால் தேவன் நமக்கு விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் சிறைக்குள்ள போனவர்களுடைய அனுபவத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தானியேலுக்கு ஒரு குகையின் அனுபவம், ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் என்ன செய்து கொடுக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் தவறு செய்ததுனாலயா அவன் சிங்கக்கெபியில தூக்கி போடப்பட்டான்? இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த உபத்திரம் அவனுக்கு எதற்காக அனுமதிக்கப்பட்டது அப்படின்னா, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய். ஆமென், தேவன் அவனை கனப்படுத்தி அவனை உயர்ந்த ஸ்தலத்திலே உட்கார வைக்கும்படியாய் அந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது. ஆமென். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு எரிகிற அக்கினி சூளைக்குள்ள போக தேவன் அனுமதித்தது காரணம் அவர்கள் அழிந்து போவதற்கல்ல. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், கர்த்தரே தேவன் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிட பண்ணும்படியாய், அவர்களை தேவன் கனப்படுத்தும்படியாய் அந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்போஸ்தலருடைய நாட்கள் எல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். அதெல்லாம் அவர்களை அழிக்கும்படியாய் அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் தேவன் அதன் வழியாய் அவர்களை நடத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் கரத்தை உயர்த்தி சொல்லணும், ஒருவேளை எனக்குள்ள சிறைப்பட்டு போன வாழ்க்கை எனக்கு இருக்குமானால், ஆமென், நான் எதற்காக நான் அடிமைப்பட்டு இருப்பேனானால், ஏதாவது என்னை சிறைப்படுத்தி இருக்குமானால், இன்றைக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இனி நான் தீங்கை பார்ப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இனி நான் தீங்கை பார்ப்பதில்லை, இனி நான் தீங்கை என்ன செய்வதில்லை? பார்ப்பதில்லை. ஆமென், ஆமென். சிறைப்பட்டு போகிற வாழ்க்கையில போகிறது தேவன் ஒரு மனிதனை அழிவதற்கல்ல. ஒரு மனுஷன் பாவம் செய்து அவன் சிறைப்பட்டு போவானால், அது அவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்குமானால், அந்த பாவத்தினாலே அது நியாய தீர்ப்பாக இருக்குமானால் அவன் அதில் அழிந்து போவான். ஆமென், அவன் என்ன செய்வான்? அழிந்து போவான். ஆனால் நீதிமானாய் இருந்து சிறைப்பட்டு போவோமானால், சிறை நமக்கு ஏதாவது கடினமான வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து செல்வோமானால், தேவன் அதை நிவர்த்தியாக்குவதற்கு, தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இந்த இடத்துல ஜனங்கள் உபத்திரவப்பட்டாலும் மனம் திரும்பி அழுத பொழுது, ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, ஆமென், ஹல்லேலூயா, நாம் அறிக்கையிட்டு நாம் விடுவோமானால் தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில கேரக்டரை மாத்திரம் நாம் தியானிச்சுட்டு நாம் இந்த செய்தியினுடைய முடிவுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஆமென். யோசேப்பை நம்ம குறித்து பார்க்கும் பொழுது, யோசேப்பு நான் சொன்னபடி ஒரு பாவம் செய்தா அவன் சிறை அனுபவத்துக்குள்ளே போனான் அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆமென். அவன் உத்தமனாய் நடந்து கொண்டான். கர்த்தருக்கு முன்பதாக நான் பொல்லாங்கு செய்வது எப்படி, என்னை நம்பின எஜமானுக்கு நான் துரோகம் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லி அவன் பாவத்துக்கு விலகி ஓடுனதுனாலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்ன அப்படின்னா சிறையின் அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
பாவத்துக்கு விலகி ஓடுனதுனால கிடைச்ச பரிசு என்னது? சிறையின் அனுபவம். இங்கே ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்குறோம். நம்ம எரேமியா 52ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. நேபுகாத் நேச்சாருடைய 23ஆம் வருஷத்தில் காவற் சேனாதிபதியாக நெபுசராதான் யூதரில் 745 பேர்களை சிறைபிடித்து கொண்டு போனான். ஆக 4600 பேர்களாம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 31ஆவது வசனத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, யோயாக்கீம் சிறைப்பட்டு போனான். ஆமென், ஹல்லேலூயா. நேபுகாத் நேச்சார்னால இவன் பாபிலோனுக்கு இவன் சிறைப்பட்டு போனான் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமானால், 2 King chapter 24 verse 8. யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 வயதாக இருந்தது. எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் நெகுஸ்தால் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோயாக்கீம் ராஜாவாகிற போது அவனுக்கு 18 வயது, ஒரு இளம் வயது, ஒரு வாலிப வயது அவன் அப்போ தான் அடைஞ்சிருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இளம் வயதில் அவன் ராஜாவாய் மாறுகிறான். அவன் அரசாண்ட வருஷம் அதில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 3 மாதமும் 10 நாட்களும் அவன் அரசாண்டான். சரியா 100 நாட்கள் மாத்திரமே அவனுடைய ராஜ்யபார நாட்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 100 நாட்கள் மாத்திரமே. அந்த 100 நாட்கள் தான் அவன் ராஜாவாய் அவன் செய்திருக்கிறான், இருந்திருக்கிறான். அவன் சிறைப்பட்டு போனான் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சிறைப்பட்டு போனான். அவன் எத்தனை வருஷம் சிறைப்பட்டு போனான் அப்படிங்கிறத நம்ம 52வது எரேமியா 52ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே அவன் ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தன் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறையிலிருந்து வெளிப்பட பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏவில் மெரோதாக் 37 வருஷம் 12 மாதம் 25 நாள். ஆமென். அப்படின்னா 11 மாதம் 25 நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 நாட்கள் கம்மி 38 வருஷத்துக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5 நாளோ 6 நாளோ தான் கம்மி. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 38 வருஷம் அவன் சிறைப்பட்டு இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, 18வது வயசுல அவன் சிறைப்பட்டு போகிறான். 38 வருஷம் அவன் என்ன செய்யறான்? அவன் சிறையில் இருக்கிறான். அவன் விடுவிக்கப்படும் பொழுது அவனுடைய வயசு 56. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய ஆயுசுல முக்காவாசி நாள் அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா சிறைக்குள்ளே அவன் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. 56 வருஷத்துக்கு மேல அவன் சிறைவாசம் அனுபவித்து கொண்டிருக்கிறான். அவனை விடுவிப்பதற்கு யாரும் முன் வரவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. முதல் நேபுகாத் நேச்சார் ராஜாவாய் வந்து தான் அவனை சிறைப்படுத்தி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய பையன் வந்துட்டான். அவன் விடுவிப்பான்னு பார்த்தா அவனும் என்ன செய்யல, விடுவிக்கலை. 2வது நேபுகாத் நேச்சார் வந்து அரசாண்டு அவரும் போயிட்டாரு. அப்பவும் அவனுக்கு விடுதலை இல்லை. இப்போ 3வது அவருடைய பையன் பேரன் யாரு? பாபிலோன் ராஜாவாகிய ஏவில் மெரோதாக் என்ன செய்கிறான்? ராஜாவாய் வந்ததுனால அவன் தான் இவரை என்ன செய்கிறான்? விடுவிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இவன் என்னங்க தப்பு செய்தான் அப்படின்னு சொன்னா 2 காரியம் தான் அவன் தப்பு செய்தான். ஒன்று வந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை அவன் நடப்பித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா 22ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்
இருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே என்ன செய்தான்? பிடித்து கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாபிலோன் ராஜா தன்னுடைய ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே அவனை என்ன செய்து கொண்டான்? பிடித்து கொண்டான். இவன் செய்தது என்னன்னா, தகப்பன் செய்தது போல கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அதுதான் அவங்களுடைய தொழில், அதை தான் அவன் செய்தான். அவனும் வித்தியாசமாக எதுவும் என்ன செய்யலை. ரெண்டாவது அவன் செய்தது என்ன அப்படின்னா, பாபிலோன் ராஜாவுக்கு இவன் எதிர்கொண்டு போகிறான். அவன்கிட்ட போராடுகிறதற்கு அல்ல, அவனோடு உறவு வைத்து கொள்வதற்காக அவன் கடந்து செல்லுகிறான். ஆமென். அவனை எதிர்த்து நிற்பதற்காக அவன் கடந்து செல்லவில்லை, அவனோடு உறவு வைத்து கொள்வதற்காக. நான் யூத ராஜா, நம்ம நண்பர்களாக என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமானால், 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமானால், அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு புறப்பட்டு போனார்கள், நண்பர்களாய் இருப்பதற்கு, தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு. ஆமென், ஆமென். தான் அவன் கடந்து போனான். ஆனால் போன இடத்துல அவன் அடிமைத்தனத்துக்குள்ளே அவன் மாட்டிக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. பாபிலோன் ராஜா, பாபிலோன் எதுக்கு அடையாளம் அப்படின்னா, அது ஒரு பாவமான ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. பாபேல் ஒரு குழப்பத்திற்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. பாபேல் தேவனுக்கு விரோதமான கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு அடையாளம். பாபேல் பெருமைக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தாங்கள் யார் என்பதை காட்டுவதை செய்வதற்கென்று துணிகரம் கொள்ளுகிறவர்களுக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாபிலோன் ராஜாவோடு அவன் என்றைக்கு உடன்படிக்கை பண்ணி கொள்வதற்காக, ஒத்து போவதற்காக அவன் கடந்து போனானோ, அந்த ஆதிக்கத்துக்குள்ளே அவன் என்ன செய்து கொண்டான்? மாட்டிக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. நாமளும் சில நேரத்தில் நம்முடைய நண்பர்களை, நம்முடைய குடும்பங்களை நாம் தெரிந்தெடுக்கிறதுல மிகவும் கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. குழப்பம், பாபேல் என்றாலே குழப்பம் நிறைந்தது. தேவன் அந்த பாஷையை தாறுமாறாய் மாற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம். எதனால? தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் எதிர்த்து நின்றதுனாலே. ஆமென். எங்களுக்கு ஒரு பேர் உண்டாக நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை செய்ய துணிந்ததுனாலே தேவன் அவருடைய பாஷைகளை என்ன செய்தார்? தாறுமாறாய் மாற்றினார். ஆமென், ஆமென். குழப்பம் இருக்கிறவர்களோடு போய் நம்ம சம்பந்தம் என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? சம்பந்தம் கலக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. பாவமான வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்த கெடுக்கிற ஜனங்களை விழத்தள்ளுகிறவர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது? போய் நாம் சம்பந்தம் கலந்தா அவர்களுடைய காரியம் நம்மளை மேற்கொண்டு விடும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த யோயாக்கீம், ஆமென், இவன் போய் சம்பந்தம் கலக்கிறதா போனான். அவனை எதிர்த்து நிற்கிறதுக்காக போகலை, அவனோட சண்டை போடும்படியாக அவன் என்ன செய்யலை, போகலை. அந்த ராஜாவோடு சம்பந்தம் கலந்த போனா அவனுக்கு அடிமையாய் மாறிவிட்டான். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஆமென் சிகரெட்டை ஸ்டைலுக்கு குடிச்சு பார்க்கணுன்னு தான் போகிறாங்க. சிகரெட்டை ஃபஸ்ட்டு டைம் குடிக்கிறப்ப யாராவது ஆமாம் இதை குடிக்கலைன்னா இருக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டா குடிக்கிறாங்க? கிடையாது. ஸ்டைலுக்கு குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குடிக்கிறது. ஆமென். குடிக்கிறத எல்லாரும் இதை குடிக்கலைன்னா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியா குடிக்கிறாங்க? இல்லை. ஆமாம், நம்மளும் ஒரு ஜாலிக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்வோம்? குடிச்சு பார்ப்போம். ஆமென். பல தவறுகள் செய்கிறவர்கள் இதை செய்யலைன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு அவங்க செய்கிறாங்க? இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சில காரியங்களை அவர்களே தாங்களை அறியாமல் மாட்டிக்கொள்கிறார்கள். ஆமென்.
இதுதான் சிறைப்பட்டு போகிற வாழ்க்கைக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த யோயாக்கீம் அவன் அந்த பாபிலோன் ராஜாவோடு அவன் சம்பந்தம் கலத்து கொள்வதற்கு, அவனை பார்த்து விசாரிப்பதற்கு அவன் கடந்து போனான். அவன் அந்த குழப்பத்துக்குள்ள அவன் மாட்டிக்கொண்டான். ஆமென். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே அவன் மாட்டிக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவனை விடுவிப்பதற்கு யாருமே இல்லை. எத்தனையோ அடிமைகள் அந்த சிறைசாலைக்குள்ளே வந்தார்கள். அவர்கள் ஏற்ற காலத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவங்களுடைய தண்டனை காலம் நிறைவேறின பொழுது அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ராஜாவை விடுவிக்கிறதற்கு யாருமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய குடும்பத்தாரோ அவனுடைய தேசத்தாரோ அவனை குறித்து நினைக்கிறதற்கு கூட என்ன இல்லை, நாட்கள் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்கள் இல்லை. ஆனால் தேவன் அவனை நினைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் இவ்வளவுக்கும் வாக்குத்தத்தத்துக்கு உரியவன். ஆமென், ஹல்லேலூயா. அதை வாக்குத்தத்தத்துக்குரியவனை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம பாயிண்ட்டுக்கு நேராக நான் கடந்து செல்லலாம். எரேமியா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போமானால், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கேனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அவன் வாக்குத்தத்தத்துக்குரியவன். ஆண்டுடைய கரத்தில் வலது கையில் முத்திரை மோதிரமாய் இருந்தவன், நீ எனக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்ததுனாலே, பாபிலோன் ராஜாவோடு நீ ஒத்து போகணும் நீ நினைச்சதுனால, அந்த காரியத்தை என் கையில் இருந்து நான் உன்னை என்ன செய்வேன், முத்திரை மோதிரத்தை நான் என்ன செய்வேன், கலட்டி போடுவேன். ஆமென், கலட்டி எரிந்து போடுவேன். ஆமென், ஆமென். தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஒரு கனத்துக்குரிய இடத்திலே அவர் வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தில் நீங்களும் நானும் முத்திரை மோதிரமாக நாம் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நாமளே நம்முடைய கிரியைகளினால போய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சிறைப்பட்டு போய்விடக்கூடாது. ஆமென். நாம் சிறைப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய கிரியைகளை நாம் கவனித்து கொண்டால் அது நலமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இப்போ இந்த மனுஷன் 38 வருஷமாய் இவன் சிறைச்சாலையில் இவன் என்ன செய்கிறான், இவன் கிடக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசேப்பும் சிறைச்சாலையில் அநேக வருஷம் அவன் என்ன செஞ்சான், கடந்தான். அவனுக்கு எதிர்காலமே நம்பிக்கையே இல்லை. ஆனால் தேவன் அவனை உயர்த்துவதற்கு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை என்ன செய்தார், காண்பித்து அவனை என்ன செய்தார், எழுப்பினார். ஆமென். அதே போல இவனை சிறைச்சாலையிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு அந்த 2 நேபுகாத் நேச்சாரையும் தேவன் என்ன செய்தார், அந்த ஸ்தானத்திலிருந்து எடுத்து போட்டார். ஆமென். தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க வேண்டுமானால், நம்மிடத்திலிருந்து நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எந்த காரியத்தையும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுவதற்கு தேவன் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அது நாம் நம்பியிருக்கிற பொருட்களாக இருக்கலாம், நம்மளுடைய சம்பத்து, நம்மளுடைய ஆஸ்தியாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பாவமான கிரியைகளாக இருக்கலாம், ஏன் மனிதர்களாய் கூட இருக்கலாம். தேவன் நம்மளை விடுவிக்க வேண்டுமானால், தேவன் நம்மை கனப்படுத்த வேண்டுமானால், ஆமென், ஹல்லேலூயா, அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு தடையாயிருக்கிற எந்த காரியத்தையும் எந்த மனிதரையும் எடுத்து போடுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2 ராஜாக்கள் இவனை அடிமைப்படுத்தி இவனை கொண்டு வந்து சிறைச்சாலையில் போட்டாங்களே தவிர இவனை குறித்ததான எண்ணம் அவர்களுக்கு என்னவே இல்லை, உண்டாகவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அறிஞ்சாரு, இவனுங்க 2 பேரும் என்ன செய்ய மாட்டான், இவனை விடுவிக்க மாட்டான். அதனால் இவனை விட்டு அகற்றுவோம், இவனை விட்டு எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்புறப்படுத்திட்டு அவனுடைய பையன் ஏவில் மெரபாத் வந்ததுக்கு அப்புறம் தேவன் அவனை என்ன செய்கிறார், விடுவிக்கிறார். இவன் மெரபாத் வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன செய்கிறான்னா, ஏவில் மெரதாக் என்னும் பாபிலோன் ராஜா தன் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி, அது வரைக்கும் சிறைச்சாலையில் மாட்டி கிடந்த அவன் என்ன செய்கிறான், வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தினான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பும் சிறைப்பட்டு போய் அவன் இருந்த பொழுது பார்வோன் அவனை துரிதமாய் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஜனங்களை என்ன செய்தான், அனுப்பினான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென்,
ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உங்களை இந்த இடத்திலிருந்து, சிறைச்சாலை என்கிற அனுபவத்திலிருந்து துரிதமாய் வெளிப்பட பண்ண தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அதை விட்டு வெளியில வரணும். ஆமென். தேவன் இன்றைக்கு இந்த வசனத்தை இந்த சபைக்கு கொடுக்கிறதற்கு காரணம், இந்த வசனத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதுக்கு காரணம், அந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து இன்றைக்கு நீங்களும் நானும் வெளியே வரணும். ஆமென். ஒரு யோசேப்பு எப்படி உடனே வெளியே வந்தானோ, ஆமென், ஹல்லேலூயா, எப்படி இந்த யோயாக்கீமை உடனே அவன் வெளியே கொண்டு வந்தார்களோ, அதே போல தேவன் இன்றைக்கு உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற அனுபவத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வர தேவன் சித்தமுள்ளவராய் அவர் இருக்கிறார். இந்த வருஷத்தின் முடிவிலே நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். இனி இந்த சிறைச்சாலையின் அனுபவத்தை நீங்கள் பார்க்க போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அனுபவம் இன்றோடு உங்க வாழ்க்கையில என்ன செய்கிறது? முடிவுக்கு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது உடனே அந்த இடத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக 32ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவனோடு அன்பாய் பேசி அவன் பேசுகிறதை இந்த இடத்துல வாசிக்கிறோம். இதுவரைக்கும் சிறைச்சாலையின் அனுபவத்தில் அவன்கிட்ட யாருமே அன்பா பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அன்பாய் பேசி இருந்தாலும் அவனுக்கு அந்த அன்பு தெரிஞ்சிருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் கசப்பு நிறைந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நம்பிக்கையற்ற வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த அன்பான வார்த்தையை அவனை என்ன செய்து இருக்காது? உயர்த்தி இருக்காது. ஆனால் தேவன் என்றைக்கு உங்களை அவர் விடுவிக்கிறாரோ அன்றைக்கு அவர் பேசுகிற வார்த்தை அன்புள்ளவர் என்பது உங்களுக்கு விளங்க பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை நேசிக்கிறவர் என்று அது உங்களுக்கு விளங்க பண்ணும். எப்போ? தேவன் உங்களை விடுவிக்கும் பொழுது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களை விடுவிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அன்புள்ள வார்த்தையாவே உங்களுக்கு தெரியும். ஒரு தகப்பனுடைய அன்பை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்களை என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது தேவன் அன்புள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர். நான் இத்தனை வருஷம் நான் சிறைப்பட்டு இருந்தேனே, 38 வருஷம் நான் சிறைப்பட்டு இருந்தேனே, 40 வருஷம் நான் சிறைப்பட்டு இருந்தேனே. ஆமென், ஹல்லேலூயா. 12 வருஷம் நான் சிறைப்பட்ட வாழ்க்கையில இருந்தேனே, 8 வருஷம் நான் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில இருந்தேனே. ஆனா என்னை நேசிக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறாரே, என்னை விடுதலையாக்குகிறதற்கு ஒருவர் இருக்கிறாரே, என்னை அந்த அனுபவத்திலே என்னை விட்டு விடாதவர் ஒருவர் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இதுவரைக்கும் சிறைப்பட்ட வாழ்க்கையில காயப்பட்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய இருதயம் காயப்பட்ட நிலைமையில இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், அந்த தேறுதலான வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ உடனே அந்த இடத்தை விட்டு நீ வெளியே வரப்போகிறாய். அந்த இடத்துல நீ வெளியில வந்த நாள் முதல் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவா என்னை துரிதமா இந்த இடத்துல இருந்து என்னை தூக்கி எடுத்தார், என்னை நேசித்தாரே. இதே பிரச்சனையில நான் அழிந்து போகிறதற்கு என்னை விடலையே, இதே வியாதியிலே அழிந்து போவதற்கு என்னை விடலையே, இதே கடன் பாரத்தில் என்னை அழிந்து போவதற்கு என்னை விடலையே. தேவன் என்னை தூக்கி எடுத்தாரே. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை அறிந்து கொள்ளத்தக்க தேவனுடைய அன்பை தேவன் நமக்கு வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ராஜா ஏவில் மெரபாத் என்ன செய்யறான்? அவன் அன்பாய் அவனிடத்துல பேசினான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை விடுவிக்க வந்திருக்கிற அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அன்புள்ளவராய் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அன்புள்ளவராய் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த நம் தேவன் அன்புள்ளவர். அந்த அன்பிலே மாயம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பிலே பாரபட்சம் இருப்பதில்லை. ஆமென். மனிதர்களை போல முகத்துக்கு முன்பதாக சிரிக்கிறவர், நேசிக்கிறவர் அல்ல. என் இயேசு எந்த சூழ்நிலையும் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக 33ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். ஆமென். அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை அவன் என்ன செய்தான்? மாற்றினான்.
அவன் சிறையிருப்பு வஸ்திரத்தை மாற்றினான். இது வரைக்கும் நமக்கு அடையாளமாய் இருந்த வஸ்திரங்கள், அடையாளமாய் இருந்த நிந்தனைகள், ஆமென், அடையாளமாய் இருந்த பெயர், இன்றையிலிருந்து தேவன் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய அடையாளம் அவனுடைய ரட்சிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை, விலையுயர்ந்த வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய அடையாளத்தை மாற்றுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. சிறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. ஆமென், அவங்களுடைய அடையாளமே என்னது தான். ஆமென், நீங்கள் சிறைச்சாலைக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், ஆயுள் கைதிக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு. ஆமாம், டெம்பரவரியாக போயிட்டு சில நாட்கள் இருக்கிறவங்க, ஆமாம், அந்த சில காரியத்துக்காக விசாரணை கைதிகளாக இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் கோடு இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், அந்த அடையாளத்தை தேவன் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஆமென். இத்தனை வருஷம் நம்ம சிறைப்பட்டு நம்மளுடைய வஸ்திரம் சிறையின் வஸ்திரமாய், நாம் சிறைப்பட்டவர்கள் என்கிற அடையாளம் உலகத்துக்கு தெரிந்திருந்திருக்கலாம். தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய வஸ்திரத்தை நான் மாற்றுகிறேன். உன்னை காண்கிறவர்கள், இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவன் தேவனால் விடுவிக்கப்பட்டவன், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆமென், ஹல்லேலூயா என்கிற அடையாளத்தோடு நீ சுற்றி திரிகிறவனாய் இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ராஜா இந்த யோயாக்கீமுடைய வஸ்திரத்தை மாற்றினார். ஆமென். என்றைக்கு அந்த யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் கொண்டு வந்தார்களோ, அவனுக்கு ராஜா மெல்லிய வஸ்திரத்தை உடுத்துவித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 41 வசனம் 14 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்துக்கு வந்தான். 42 வசனத்தில் பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதன் யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி, அப்படி நம்ம வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அவருடைய அபிஷேகம் என்கிற வஸ்திரத்தை தேவன் உடுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்கிற வஸ்திரம், ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை தேவன் உடுத்தி நம்மளை அலங்கரிப்பதற்கு, வித்தியாசத்தை காட்டுவதற்கு தேவன் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நான்காவதாக நம்ம வாசிக்கிறோம் 31 வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவன் தலையை உயர்த்தி, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 32 வசனத்தினுடைய பின்பகுதி, அவனுடைய ஆசனத்தை தன்னுடைய பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், அவனுடைய தலையை உயர்த்துகிறான். ரெண்டாவது, பாபிலோன் இருக்கிற அவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட மற்ற ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை என்ன செய்கிறான்? உயர்த்துகிறான். யோசேப்பு சிறையிருப்பை மாற்றும் பொழுது, ஆமென், பார்வோன் ராஜா சொல்றான், நான் சிங்காசனத்தில் மாத்திரம்தான் நான் என்ன செய்வேன், நான் பெரியவனாக இருப்பேன், எனக்கு அப்புறம் நீ தான் இருப்ப. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உன்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தனை என்ன செய்யக்கூடாது, கையாவது காலையாவது என்ன செய்யக்கூடாது. ஆமென். 44 வசனத்தில் நம்ம வாசித்த அதிகாரம் 41 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். 44 வசனம், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அசைக்க கூடாது. தேவன் நம்மளை விடுவிப்பது எதற்காக அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம அடிமைப்பட்டு, நம்ம நிந்திக்கப்பட்டு, வெட்கப்பட்டு, சிறைப்பட்டு இருந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்டு இருந்தோம். தேவன் உங்களை அப்படியே விடுவிச்சுட்டு விடுகிறவர் அல்ல, ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை கனப்படுத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. வஸ்திரத்தை மாற்றி இவனை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டேன், இவன் ரட்சிக்கப்பட்டவங்கிற வார்த்தையோடு ஆண்டவர் உங்களை விடுகிறவர் அல்ல.
உங்களை ரட்சிப்பிக்கப்பட்டவன் என்பதை ஜனங்கள் எல்லாரும் கண்டுகொள்கிறது மாத்திரமல்ல, ஜனங்கள் எல்லாரும் உங்களை கனப்படுத்தும்படியா தேவன் உங்களை உயர்த்துவதற்கும் அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய சிறையிருப்பை தேவன் திருப்புவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் உங்களை கனப்படுத்துவதற்காக தான் தேவன் திருப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க கனவீனப்பட்டு இருந்தீங்கல்ல, இதுவரைக்கும் நீங்க வெட்கப்பட்டு இருந்தீங்கல்ல, இதுவரைக்கும் நீங்க நிந்தனைக்கு ஆளா இருந்தீங்கல்ல, இன்றைக்கு தேவன் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவதற்கு காரணம் தேவன் உங்க தலையை உயர்த்தும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், இனி நீ நிந்தையை காணாதிருப்பாய் என்பது மாத்திரமல்ல, உன்னை நான் கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் கனப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. உன் தலையை எல்லாருக்கும் மேல நான் உயர்த்தி வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மேல நான் என்ன செய்வேன்? உயர்த்தி வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இது இன்னையோடு நம்முடைய சிறையிருப்பு முடிந்தது. இன்னையோடு நம்முடைய சிறையிருப்பு முடிந்தது. ஆமென். கையை தூக்கி அறிக்கையிடுங்க பார்க்கலாம். இன்னையோடு என்னுடைய சிறையிருப்பு முடிந்தது. இன்னையோடு என் வியாதி என்கிற சிறையிருப்பு முடிந்தது. இன்னையோடு அடிமைத்தனம் என்கிற சிறையிருப்பு முடிந்தது. இன்னையோடு என் தேவை என்கிற அடிமைத்தனம் முடிந்தது. இன்னையோடு என் கடன் முடிந்தது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நான் கடனுக்கு அடிமையப்பட்டு இருக்கிறேனா? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். நான் என் சிறையிருப்பை நீங்க திருப்புகிறீங்க ஆண்டவரே. ஆமென். எதற்கு தெரியுமா? நான் அதுல மூழ்கி போகாதபடிக்கு நான் நிமிர்ந்து, நீயும் கடன் வாங்குகிறவனாய் அல்ல, கடன் கொடுக்கிறவனாய் தேவன் உன்னை மாற்றும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாய், உன்னை பழுகி பெருக பண்ணும்படியாய் தேவன் இந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணி இருக்கிறார். தேவன் உன்னுடைய சிறையிருப்பை தேவன் திருப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவர். தேவன் சிறையிருப்பை திருப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கிறோம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தன் சமூகத்தில் நித்தமும் போஜனம் பண்ணும்படி செய்தான். ஆமென். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தன்னுடைய சமூகத்தில் நித்தமும் போஜனம் பண்ணும்படி செய்தான். நம்முடைய தலையை தேவன் உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல, ஆமென், நித்தமும் அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளும்படியாய், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாய், அவருடைய சம்பத்திலே, அவருடைய ஐஸ்வர்யத்திலே நீங்களும் நானும் வளரும்படியாய் தேவன் உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது, அவன் பிள்ளைகள் அவன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த பந்தியை ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. கனி தரக்கூடிய செழிப்புக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நித்தமும் போஜனம் பண்ணுகிற, அவருடைய வார்த்தையை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் தேவன் நித்தியத்துக்கும் நம்மளை நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். எதற்காக நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார் என்றால், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நான் 5 காரியத்தை சொன்னேன். சொல்லுங்க பாப்பா, எந்த காரியத்தெல்லாம் தேவன் இது பண்ணார்? துரிதமாய் அவனை என்ன செய்தார்? அவனை விடுவித்தார். இனி தாமதிப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. துரிதமாய் அவர் விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. 2வது, அவன் தலையை என்ன செய்வார்? உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய வஸ்திரத்தை அவர் என்ன செய்வார்? மாற்றுவார். அன்பாய் பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகல நாட்களெல்லாம் உயிரோடு இருக்கும்படி, உயிரோடு இருந்த சகல நாட்களும் தன் சமூகத்தில் நித்தமும் போஜனம் பண்ணும்படி ஆமென் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மளை கிருபையாய் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா? நித்தமும் இல்லை, நித்தியத்துக்கும் அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட பரிசுத்த பந்தியிலே, அவரோடு கூட பந்தியிலே பங்கெடுக்கும்படியாய், ஆமென், அவரோடு கூட உலாவும்படியாய், அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய், ஆமென், ஹல்லேலூயா, தேவன் உங்களையும் என்னையும் இருக்கிற சிறையிருப்பிலிருந்து
மாற்றுவதற்கு அவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். இந்த செய்தி இன்னும் முடிவடையலை. கர்த்தருக்கு சித்தமானால் மற்றொரு நாட்களிலே இந்த காரியத்தினுடைய அடுத்த பகுதியை நம்ம என்ன செய்யலாம், நாம் தியானிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய சிறையிருப்பை மாற்றும்படியாய் தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிறையிருப்பு ஒரு பாடுகளுக்கு அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. சிறையிருப்பு ஒரு நிந்தைக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. சிறையிருப்பு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு அடையாளம். சிறையிருப்பு ஒரு கசப்பு நிறைந்த வாழ்க்கைக்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சிறையிருப்பில் இருக்கும் பொழுது என்னத்தை அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தாலும், என்னத்தை இனிப்பான வார்த்தைகளை பேசினாலும் அவர்களால் என்ன செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களால் அதை என்ஜாய் பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவன் இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்பை மாற்றும்படியாய் தேவன் கடந்து வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுங்க, என்னுடைய சிறையிருப்பை மாற்றுங்க, எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுங்க, எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுங்க. நான் நிந்தனைக்கு உட்பட்ட நாட்களை மாற்றுங்க, நான் துக்கப்பட்ட நாட்களை மாற்றுங்க, நான் ஒடுக்கப்பட்ட நாட்களை மாற்றுங்க, நான் கைவிடப்பட்ட நாட்களை மாற்றுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லாராலும் மறக்கப்பட்ட நாட்களை மாற்றுங்க. என் கண்ணீருக்கு பதில் இல்லையே, யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நான் அங்கலாய்த்த நாட்களை எனக்கு மாற்றுங்கப்பா. ஆண்டவரே யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா? நான் இப்படி ஒரு சிறையிருப்புல மாட்டிக்கிட்டேனே, எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா? யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு உதவி செய்வா? ஆண்டவரே என்று கேட்கிற இந்த ஜனங்களுக்கு என் தேவன் இப்பொழுது ஒரு விடுதலை நீர் கொடுக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். உன் கண் காண உன் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நிய கண்கள் அல்ல, நான் உன் சிறையிருப்பை திருப்புகிறது உன் கண்களே அதை காணும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தராகிய நான் உன் நடுவில் இருக்கிறேன். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் சிறைப்பட்டு போன வாழ்க்கை இன்றோடு முடிவுக்கு வந்தது. உன் வியாதிப்பட்ட வாழ்க்கை இன்றோடு முடிவுக்கு வந்தது. உன் கடன்பட்ட வாழ்க்கை இன்றோடு முடிவுக்கு வந்தது. தேவன் உன் சிறையிருப்பை திருப்புகிறார். தேவன் உன் சிறையிருப்பை திருப்பும் பொழுது வேற எவனாலும் உன்னை சிறைப்படுத்த முடியாது. உலகத்தின் அதிபதியால் உன்னை சிறைப்படுத்த முடியாது. எந்த காரியம் உன்னை சிறைப்படுத்த முடியாது. நீ ஒன்னே ஒன்று செய்யணும், நீனா போய் மாட்டிக்க கூடாது. உன்னுடைய வழியை நீ சிந்தித்து பார்க்கணும், உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. உன் வழியை வாய்க்க பண்ணுகிற கர்த்தரிடத்துல உன்னை ஒப்பு கொடு, தேவன் உன்னை வாய்க்க பண்ணுவார். இனி நீ சிறைப்பட்டு போவதில்லை, இனி நீ சிறைப்பட்டு போவதில்லை. உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக அடிமை நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை இவர்களுக்குரியது. இதுவரைக்கும் இவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சிறையிருப்பின் அனுபவம் இருந்தாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அடிமைக்கு நீர் கொடுத்த அதிகாரத்தின் பேரிலே இன்றையிலிருந்து இவர்களை அந்த சிறையிருப்பிலிருந்து நான் விடுதலையாக்குகிறேன். உம்முடைய நாமம் வல்லமை உள்ளதா இந்த இடத்துல வெளிப்படுகிற தயவுக்காக அடிமை நன்றி செலுத்துகிறேன். இங்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே கிரியை செய்கிற தயவுக்காக அடிமை நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கே விடுதலை ஆவார்களாக, இன்றைக்கே விடுதலை ஆவார்களாக, இன்றைக்கே விடுதலை ஆவார்களாக. ஆமென். நீங்க செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமெனப்பா. உடைய நாம மகிமைப்படட்டும். உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் விட்டு கொடுத்துக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வருடம் முழுவதும் எங்களை நீ நடத்தி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஆண்டவரே செவ்வாய்க்கிழமை நடக்க இருக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனையை என் தேவன் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உடைய நாமத்தை நாங்கள் பாடி உயர்த்தி உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய
கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. தேவன் இன்றையிலிருந்து உங்களுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார். ஆமென். உங்களுடைய நிந்தனையை தேவன் மாற்றுகிறார். உங்களுடைய நெருக்கங்களை தேவன் மாற்றுகிறார். உங்களுடைய வியாதியின் கட்டுகளை தேவன் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் அது நடப்பிக்கும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. இனி நீங்கள் சிறைப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே கடந்து போவதில்லை. தேவனுடைய கரம் அதை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. நான் சொல்ல அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்னபடி ஒரு சிலர் லேட்டாக வந்ததுனால நான் திரும்ப